ப்ராஃபிட் வேணுமா லாஸ் வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லி வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறத நிறுத்துங்க. உங்கள் செட்டப் கிடைச்சா மட்டும் வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணுங்கள். வீக்லி 5 டேஸில் ட்ரூ செட்டப் மட்டும் கிடைச்சாலுமே வந்துட்டு பார்த்தா போதுமானது தான். நம்ம வந்துட்டு பார்த்தா லாஸ் இல்லாமல் தப்பிக்கிறதே பெரிய விஷயம் தான் மார்க்கெட்டில். ஸோ செகண்ட், எல்லா பேர்ஸ்லையும் வந்துட்டு பார்த்தா ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ உங்களுக்குன்னு 2 பேர்ஸை மட்டும் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட அல்காரிதம் புரியும். ஸோ உங்களோட பேர்ஸில் நீங்கள் மாஸ்டர் ஆவீங்க. நான் வந்துட்டு பார்த்தா பர்சனலாக யூஸ் பண்ணுறது USD JPY அண்டு கோல்டு. ஸோ ரெகுலராக 2 பேர்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தேர்டு, டிபி வர வரை வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் SL வரும்போது மட்டும் SL தள்ளி போடுறது நியாயமா இது? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை வந்துட்டு பார்த்தா ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ டிபினா டிபி, SLனா SL, இது மட்டும் போதும். அப்போ தான் மந்த் எண்டில் நீங்கள் ஜேர்னல் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ப்ராஃபிட் வேணுமா லாஸ் வேணுமா அப்படின்னு. ஸோ பிகினர்ஸ் புரிஞ்சுக்கோ, படிச்சுக்கோ. தேங்க்யூ ஆல்.